ஆவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். ஆவிகள் நடமாட்டம் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருக்கிற ஆவிகள் நம்ம பின்தொடர்ந்து வந்து வீடு வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக இருக்குது. அதற்கான சில சம்பவங்களை பற்றி தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். கேப்டன் ஆஸ் ரிம்மர் அப்படின்றவர் ஆவிகள் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமுள்ள ஆசாமி. கேப்டன் ஆஸ் ரிம்மர் ஆவி நடமாட்டம் உள்ள இடங்களுக்கு அடிக்கடி தனியாக போய் ஆராய்ச்சி செய்வார். ஒரு முறை 100 வருஷம் பழமையான ஒரு தியேட்டரில் ஆவி நடமாட்டம் இருக்கிறதா கேள்விப்பட்டு ஆஸ் ரிம்மர் அங்கே போனார். அந்த தியேட்டர் முழுக்க முழுக்க சுற்றி திரிஞ்சார். அங்கே ஆவி நடமாட்டத்துக்கான அறிகுறி எதுவும் அவர் கண்ணில் படலை. சரி, இனிமேல் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு அந்த தேட்டரை விட்டு அவர் வீட்டுக்கு திரும்பினார். நள்ளிரவு நேரம் ஆஸ் ரிம்மர் நல்லா தூங்கிட்டு இருந்த சமயம் ஒரு பயங்கர கனவு அவருக்கு வந்தது. கனவில் அவர் கன்னத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. அந்த அறையை தொடர்ந்து யாரோ சத்தம் போடக்கூடாதுன்றதுக்காக உதட்டில் விரலை வச்சு உஷ்ஷுன்னு எச்சரிக்கிற ஒரு சத்தம் வந்தது. ஆஸ் ரிம்மர் திடுக்குன்னு கண் விழித்தார். அவர் கண்டது கனவு தான். ஆனால் நிஜத்தில் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி வலி வேதனை இருந்தது. ஒரு உணர்வு இருந்தது. போதாக்குறைக்கு அவரை கட்டில் பக்கத்தில் இருந்து ஒரு உருவம் நகர்ந்து போன மாதிரியும் தெரிஞ்சுது. ஆவிகள் மனிதர்களை தொடர்பு கொள்ள பயன்படுத்துகிற ஒரு தொலை தொடர்பு முறையில் ஒன்று தான் கனவு. கனவுல ஆவி வீட்டுக்கு முகத்துக்கு நேராக கிட்ட தெரிஞ்ச மாதிரி நிஜமாவோ அல்லது உங்கள் கனவுலையோ தெரிஞ்சதுன்னா பக்கத்தில் ஆவி நிற்கிதுன்னு அர்த்தம். கேப்டன் ஆஸ் ரிம்மர் ஆவிகள் பற்றி நிறைய படித்தவர்ன்றதுனால அவருக்கு இது குறித்து தெரியும். ஆக கன்னத்தில் விழுந்த அடி உண்மையிலே முழுக்க முழுக்க கனவுல விழுந்த அடி இது இல்லை, நிஜமாகவே விழுந்த அடி. அவரை எச்சரிக்கிற மாதிரி கேட்ட உஷு சத்தமும் கனவுல கேட்டதல்ல, நிஜத்தில் கேட்ட ஒலி அப்படின்னு புரிஞ்சுது. 100 வருஷம் பழமையான தேட்டரில் ஆவி எதுவும் இல்லைன்னு நினச்சோம். ஆனால் ஆவி இருந்திருக்கு. அந்த ஆவி நம்மளை கூடவே ஃபாலோ பண்ணி வீடு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு கேப்டன் ஆஸ் ரிம்மர் புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கு பிறகு மனுஷன் தூங்கினாரா இல்லையான்னு கேட்குறீங்களா? எப்படிங்க நிம்மதியாக தூங்க முடியும்? அன்னைக்கு அவருக்கு சிவராத்திரி தான் வச்சுக்கோங்களா. இப்போ இன்னொரு சம்பவத்துக்கு போகலாம். அமெரிக்காவில் ஒரு இடம், அங்கே 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பாழடைஞ்ச ஒரு மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனையில் ஆவி நடமாட்டம் இருக்கிறதா பரவலாக நம்பிக்கையும் இருக்குது, தகவலும் இருக்குது. லிடியஸ் அப்படின்ற பெண் 2000ஆவது வருஷம் அவரோட தோழி கூட அந்த மருத்துவமனைக்கு போனார். லிடியஸும் அவருடைய தோழியும் ஆவிகள் விஷயத்தில் ஆர்வம் உள்ளவங்க அப்படின்றது நம்ம சொல்லவே வேண்டாம். தேவையில்லைன்னா ஏன் அவங்க பாடிஞ்சு கிடக்கிற அந்த 19ஆம் நூற்றாண்டு மருத்துவமனைக்கு போக போகிறாங்க? தோழிகள் 2 பேரும் உள்ளே புகுந்து போனாங்க. அங்கே ஆவிகள் நடமாட்டம் எதுவும் இருக்கிறதுக்கான வெளிப்படையான அறிகுறிகள் எதுவும் தெரியல. 2 பேரும் மருத்துவமனையோட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்கே ஒரு சுவரில் ஜியோமெட்ரிக் வடிவ ஓவியங்கள் மாட்டப்பட்டிருந்தது. லிடியலோட தோழிக்கு அந்த ஓவியங்கள் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதில் ஒன்றை கழட்டி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் கொண்டு போகலான்னு அவருக்கு தோணுச்சு. அதனால் ஓவியங்களில் ஒன்று அவர் கழட்டுறதுக்கு போனார். ஆனால் அது லிடியஸுக்கு பிடிக்கல, அது சரியாக படலை. பொதுவாக ஆவி நடமாட்டம் இருக்கிறதா நம்பப்படுற பகுதியில் இருக்கிற பொருட்கள் எதையும் நகர்த்துறதோ எடுத்துக்கிட்டு போகிறதோ சரியில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. ஆனால் லிடியஸ் எச்சரிக்கிறதுக்கு முன்னாடியே தோழி ஒரு ஓவியத்தில் கையை வச்சு அதை கழட்ட பார்த்தார். நல்ல வேலையாக அது வரல. சுவரோடு சுவராக கெட்டியாக அது போல்ட் போட்டு முறுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாழஞ்ச மருத்துவமனையில் இன்னும் சில ஓவியங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். அந்த ஓவியங்களை யாரும் கழட்ட முடியாது, இல்லைன்னா ஆளாளுக்கு ஏற்கனவே கழட்டிக்கிட்டு போயிருப்பாங்க. ஓவியத்தை கழட்ட முடியாத நிலையில் தோழிகள் 2 பேரும் இப்போ ஆவி சுற்றுலாவை முடிச்சுக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. லிடியஸுக்கு வழக்கத்துக்கு மாற அன்றைக்கி ராத்திரி தூக்கமே வரல. கொட்டை முழிச்சிருந்து அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தார். விடியற் காலையில் சரியாக 3 மணி இருக்கும். தலைக்கு பின்பக்கமாக இருந்து யாரோ நெருக்கமாக தன்னுடைய தலையை ஊடுருவி பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு.
அதுவும் படுபயங்கர கோபத்தில் தன்னை பார்க்குற மாதிரி அவருக்கு உணர்வு ஏற்படுது. நீங்கள் நினைக்கிற மாதிரியே அவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு, அங்கே யாருமே இல்லை. லிடியஸுக்கு இப்போ பயம் வந்துடுச்சு. எல்லா லைட்டையும் போட்டுக்கிட்டு கட்டிலில் படுத்து கட்டில் இருந்த மெத்தையை தூக்கி தன் மேலே போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே பதுங்கிக்கிட்டார். இப்போ அரை முழுக்க தேனீக்கள் மொய்க்கிற மாதிரி ஒரு விதமான ரீங்காரம் கேட்குது. அதோட லிடியஸோட அறையில் அவரை தவிர இன்னொருத்தர் இருக்கிற மாதிரியான உணர்வு தெளிவாக அவருக்கு ஏற்பட்டது. வீடு முழுக்க காற்று ஒரு விதமான அடர்த்தியான காற்றா மூச்சு முட்டை வைக்குது. ஒரு விதமான வெறுப்பு அலைகள் அவரோட அறை முழுக்க பரவி கிடந்துச்சு. எப்படியோ விடியும் வரைக்கும் அன்னைக்கு தாக்கு பிடிச்சார் லிடியஸ். அதுக்கப்புறம் அந்த தொல்லை ஏற்படலை. தோழிக்கு ஃபோன் செஞ்சு பேசினப்போ தோழிக்கும் அதே மாதிரி அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த அனுபவம் இருந்தது. அந்த பாழடைஞ்ச ஆஸ்பத்திரியிலேருந்து யாரோ பின்தொடர்ந்து வந்திருக்காங்கன்னு 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ 3வது சம்பவத்துக்கு வருவோம். இதுவும் அமெரிக்காவில் நடந்தது தான். அமெரிக்காவில் குன் அப்படின்ற ஒரு வாடகைக்கு வேன் ஓட்டுற டிரைவர் பயணிகளை ஏற்றிக்கிட்டு போய் அதுக்காக அவர் கட்டணம் வசூலிப்பார். ஒரு நாள் சவாரி எதுவும் கிடைக்காம குன் தனியாக ஆளாக வண்டியை ஓட்டிக்கிட்டு போனார். வழியில் அவருக்கு சரியான பசி. நம்ம ஊரில் பெட்ரோல் பங்க்குன்னு சொல்கிறோம், அமெரிக்காவில் அதை கேஸ் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கேஸ் ஸ்டேஷனோடு சேர்ந்து இருக்கிற உணவகத்துக்கு குன் வண்டியை கொண்டு போய் நிறுத்துகிறாரு. உணவகத்தோட காலிங் பெல் அடித்தார். கதவு திறந்து தான் இருக்குது, உள்ளே வாங்கன்னார் உணவக ஊழியர். கதவு தள்ளிக்கிட்டு உள்ளே போகிறாரு. அங்கேருந்த ஊழியர்கிட்ட ஆர்டர் பண்ணி வேண்டியதை வாங்கி சாப்பிட்றாரு. ஊழியர் ஒவ்வொரு முறையும் அவரோட டேபிளுக்கு பக்கத்தில் பரிமாற வரும்போதெல்லாம் அவரோட கண்கள் அங்கேயும் இங்கேயும் அலப்பாயிரத குன் கவனித்தார். கடைசியாக ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து பில்லுக்கு பணம் தர குன் கவுண்டர் பக்கம் போகிறார். அங்கேருந்து ஊழியர் கூட யாரும் வந்திருக்காங்க போல் இருக்கு அப்படின்னு விசாரித்தார். இல்லைங்க, நான் தனியாக தான் வந்திருக்கேன் அப்படின்னார் குன். சொல்லிட்டு கிளம்பிட்டார். மறுநாள் குன்னோட நண்பர் ஒருத்தர், அவரும் இவர் மாதிரியே வேன் ஓட்டுறவர் தான். ஏம்பா நேற்று செம்ம சவாரி போல் இருக்க அப்படின்னு குன்னை விசாரித்தார். என்னது சவாரியா? போப்பா, நேற்று ஆளே கிடைக்காம வண்டி சும்மாவே கிடந்தது, நீ என்னமோ செம்ம சவாரின்ற அப்படின்னார் குன். ஏம்பா புழுகிற? நேற்று ராத்திரி இருட்டில் உன் வண்டி என்னை கடந்து போனப்போ வண்டி நிறைய ஆட்கள் இருந்தாங்களே அப்படின்னாரு அந்த நண்பர். குன்னுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்தோட பெரும் பகுதியை ஒரே கொடைக்கு கீழே ஆட்சி பண்ண பிரிட்டிஷ்காரங்க பிரித்தாளும் சூழ்ச்சியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. ஆனால் இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை உலகம் தோன்றின காலத்திலிருந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றது துஷ்டாவிகள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க, உண்மையிலே பிரித்தாளும் சூழ்ச்சியோட காப்பிரைட் ஓனர்ஸு தீயாவிகள் தான். ஆவிகள் ஆட்கள் யாரும் வசிக்காத ஒரு ஆவி வீடு காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்குவாங்க. ஈவில் டெத் படத்தில் வர்ற மாதிரி அந்த ஆவி வீட்டுக்கு 4 நண்பர்கள் போகிறாங்கன்னு வச்சுக்குவோம். அங்கே வசிக்கிற தீயாவி ரொம்ப டெக்னிக்காக இந்த பிரித்தாளும் சூழ்ச்சியை கடைப்பிடிக்கும். அதாவது நண்பர்களில் ஒருத்தர் கண்ணில் ஆவி தென்படும், இன்னொருத்தருக்கு ஆவி நடமாட்டத்துக்கான சத்தங்கள் மட்டும் கேட்கும், இன்னொருத்தருக்கு வினோதமான வாசனை ஏதாவது மூக்கில் தட்டுப்படும், 4வது நபருக்கு இந்த அறிகுறிகளில் எதுவுமே தெரியாது. இதனால் அந்த வீட்டில் ஆவி இருக்குதுன்றது அந்த 4வது நபர் நம்பவே மாட்டார். ஆவியாவது கீவியாவது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பார். இந்த 4 நண்பர்களையும் ஒருமித்த கருத்து எதையும் ஏற்படுத்த விடாமல் செய்கிறது தான் தீயாவியோட முதல் வேலை. அப்புறம் அவங்கள 4 பேரையும் தனித்தனியாக பிரித்து வைக்க செய்கிறோம். தீயாவிகள் வழக்கமாக கடைப்பிடிக்கிற டெக்னிக் இது தான். ஒரு முறை கோடை காலம், இரவு 10 மணி இருக்கும். அக்கா தங்க 2 பேர் காட்டுக்குள்ளே நடந்து வர்றாங்க. ஆர்வ கோளாறில் பாதையை விட்டு இறங்கி அவங்க கொஞ்சம் வழி தவறி போயிட்டாங்க. சுற்றி எங்கே பார்த்தாலும் மரம் செடிகள் தான். இப்போ ஒரு விசித்திரமான சிவப்பு நிற வெளிச்சம் அக்காவோட கண்ணில் பட்டுது. அது காட்டுக்குள்ளே அங்கேயும் இங்கேயுமா அசைகிறது தெரிஞ்சுது. அங்கே ஒரு வெளிச்சம் தெரியுது பாரு அப்படின்றாரு அக்கா. பாவம், அப்படி எந்த வெளிச்சமும் தங்கச்சிக்கு தெரியல. எனக்கு கண்ணுக்கு எதுவும் சரியில்லையே அப்படின்னா தங்கச்சி.
கொஞ்ச நேரம் கழித்து இப்போ தங்கச்சி திடீர்னு சொல்லி குதிச்சார். என்ன ஆச்சுன்னு அக்கா கேட்டபோது, இந்த சத்தம் உனக்கு கேட்கலையா அப்படின்னா. என்ன சத்தம் எனக்கு கேட்கலையேன்றார் அக்கா. ஏதோ ஒரு பயங்கரமான மிருகம் காலுக்கு அடியில் உருமுற மாதிரி சத்தம் கேட்டுது அப்படின்னார் தங்கச்சி. நம்மளை யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி காலடி சத்தம் கேட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அக்கா பார்த்த வெளிச்சம் தங்கச்சிக்கு சரியில்லை, தங்கச்சி கேட்ட சத்தம் அக்காவுக்கு கேட்கல. இதுதாங்க பிரித்தாளும் சூழ்ச்சி ஆவிகள் செய்கிற டெக்னிக்கு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய சொல்லப்படுது, கிராமப்புறங்களில் உண்டு. அசைவம் சமைச்சு எடுத்துக்கிட்டு வெளியில் ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு போனால் இரவு நேரத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி போனால் அந்த அசைவத்துக்கு ஆசைப்பட்டு துஷ்டாவிகள் பின்தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அனுபவங்கள் சில சொல்லப்படுது. இப்போ மோட்டார் பம்பு செட்டு வந்துடுச்சு. அந்த காலத்தில் ஏத்தம்னு ஒன்று இருக்கும், மேலே ஏறி ஆள் மெரிப்பாங்க, அதிலிருந்து மொண்டு தண்ணி ஊற்றும். அந்த மாதிரி ஏத்தம் இறைக்கிறதுக்கு வான்னு சொல்லி யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு போகுது ஆவிகள்னு. இந்த மாதிரி சம்பவங்கள் கிராமப்புறங்களில் நிறைய உண்டு. இவங்க ஏமாந்து போய் பின்தொடர்ந்து போயிடுவாங்க. சில பேர் ஆவியினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில பேர் புத்திசாலித்தனமாக புரிஞ்சுக்கிட்டு திரும்பி ஓடி வந்துடுவாங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் கதைகள் நிறைய கேட்கலாம் நீங்கள் கிராமப்புறங்களில். ஆக மொத்தத்தில் உலகம் முழுக்கும் பார்த்திங்கன்னா ஆவிகள் பின்தொடருதுன்றது நமக்கு புரியுது. இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அடுத்த எபிசோடில் புதிய அனுபவங்களோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.